வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர் சீரீஸில் இருக்கோம். டே 3, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 எபிசோட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் வெயிட்டாக தரமாக ஒன்று பண்ண போகிறோம். ஸோ நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேசல் கட்ட போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான நெதர் போர்ட்டல் கட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு கேசல் பில்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நானாக தான் பில்ட் பண்ணேன். கேவலமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா மற்றவங்கள பார்த்து நீங்கள் கத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போரிங்காக இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டினா தானே ஒரு நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மெத்தடில் நான் வந்து கட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்டோன் பிரிக்ஸில் தான் இருக்க போகுது. அந்த ஃபியூவாக வந்து பார்த்திங்கன்னா டீப் ஸ்லைட் அந்த மாதிரி இதெல்லாம் வரப்போகுது. ஸோ வாங்க, எப்படியோ மைன்கிராஃப்ட் ஒரிஜினல் வெர்ஷனே வந்து இது பண்ணியாச்சு. ஏன்னா லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் புலம்பல் தான் எனக்கு. அந்த மைன்கிராஃப்ட் வெர்ஷன் ஒன்றுமே பண்ண முடியலங்க. அதில் டீப் ஸ்லைட்டு கூட இல்லைங்க. ஆனால் டீப் ஸ்லைட் வந்து க்ரியேட்டிவ் மோட்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டேன். ஒரு சிபைஎம்மில் நான் சொன்னேன்ல, ஒரு பேஸ்மெண்ட் நான் கட்டி அதை ஃபுல் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வரவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் வந்து, ஸோ அந்த வில்லேஜில் தான் இந்த சில்க் டச்சும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது அந்த 2 புக்குமே. ஸோ ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காபிள் ஸ்டோன் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்டாக் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணிடணும். ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோவாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்னோனுங்கிற பாருங்கள், ஸ்டோனாக வந்து மாறும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் பிரிக் செஞ்சுக்கலாம். ஸோ சில்க் டச் இல்லை, சில்க் டச் புக்கு இருக்குது, பட் ஆனால் ஆன்வில் அது வந்து போடுறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணியாகணும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணுறது, அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் பண்ணுறது, அதுக்கப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேஸ்மெண்ட் நல்ல இருக்கிற ஃபில் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நான் என்கிட்ட இருந்த எல்லா ஸ்டோன் பிரிக்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேஸ்மெண்ட்டை நான் போட்டு வச்சுருக்கேன். ஐயோ, இங்கே கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேசல் கட்டலான்னு தான் யோசித்து வச்சுருந்தேன் நான். இந்த கடலுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயும் நான் பட்ட பாதை இருக்கேன். ஐயோ, நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லையே தூங்க வேண்டியதாக இருந்தது. தூங்கும்போது கரெக்டாக ஜாம்பி ஸ்பான் ஆகுறது. சரி, அங்கே தான் வந்துட்டோம். எப்படியோ கடலுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் நான். ஸோ கடலுக்கு வந்து ரீச் ஆகினதுக்கு பார்த்தா தெரியுது, ட்ரோயிங் இருப்பான்ல அவன், ட்ரோன் ஜாம்பி அப்படின்னு இருக்கும்ல ஒருத்தன், அதாவது இந்த கடல் ஜாம்பி. அவன் இருந்துட்டு ட்ரைடன்ட்டு ஒரு பக்கம் கொள்ளுறான். நான் வர ஆர்மரை வந்து தொலைஞ்சிடும்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரியில் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நான் பண்ணுறானுங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட் போட்டில் தான் நான் வந்தேன். ஸோ ஓகே கைஸ், கொஞ்சம் 5x ஸ்பீடில் வந்து நான் போட்டிருக்கேன் இதை. ஸோ ஏன்னா ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு சின்ன டைம்லெஸ் பார்த்தவங்க
நண்பர்களே, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்த ரெக்கார்டை சரி திருப்பி கண்டினியூ பண்ண கட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ண மறந்துட்டேன் ரெக்கார்டை. ஸோ இருங்க, இதான் வந்து பார்த்திங்கன்னா போகிற பிளாட்ஃபார்மு. ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எல்லாத்தையும், ஓகேவா? ஸோ சாரி காய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், எதுவுமே கரப்ட் ஆகாமல். இங்கே 3, 2, 1. ஸோ இதாங்க என்னோடய கேசல். கேவலமாக தான் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி தான் விட்டு விட்டு வச்சுருப்பானுங்க. ஸோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வாண்டரிங் ட்ரேலர் இங்கே வந்து ஸ்பான் ஆகிட்டான், பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வீடு அந்த ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும் ஒன்று, ஓகேவா? ஸோ இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷீப் ஃபார்மு, கவ் ஃபார்மு, கிராப் ஃபார்மு எல்லா ஃபார்மும் இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டப்பட்டு உழைச்ச இதுதான், ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட போர்ட்டல். ஸோ ஓகேவா? ஸோ இதில் வேறு பிக்லிங்ஸ் வேறு அடிக்கடி வராங்க. ஸோ அதாங்க கடுப்பாக இருக்குது. இவனுங்களை எப்படியாச்சும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் பிரிக்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தாலுமே இவனுங்க வராங்க. ஸோ சொல்லி வாயுமுள்ள வந்துட்டா பாருங்கள். அடிப்பானே இவன், ஓவர் வேர்ல்டில் அடிப்பான்னு நினைக்கிறேன். சிவனுங்க, அவன் ஒரு அடி கூட அடிக்கல, நம்ம அடித்தாச்சு. பிகாஸ் வி ஹாவ் டைமண்ட் பிக் ஸ்வாடு, ஓகேவா? ஸோ இங்கே தான் நானாக கட்டினது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் டுட்டோரியல் வீடியோ வச்சு தான் கட்டினேன், ஓகேவா? பரவாயில்ல, நல்லாயிருக்கு. நானும் ஒரு பில்டர் தான். ஓகேங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராப் ஃபார்ம் கட்டணும். ஸோ அந்த கிராப் ஃபார்ம் கட்டணுன்னே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆட்டோமேட்டிக்கு இது சுகர் கேன் ஃபார்ம் அண்ட் ஃபியூவல் சிஸ்டம். ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஃபர்னன்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு பில்டிங்கு. ஸோ அந்த ஃபர்னன்ஸ்குள்ளே ஒரு ஃபர்னன்ஸ் சிஸ்டம்லாம் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு செஸ்ட் வச்சுருப்பேன். அந்த செஸ்ட்டில் வந்து நான் இன்புட்டு வந்துட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்க செஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது அவுட்புட்டாக கொடுக்க போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக இது நடக்க போகுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு என்ன மெல்ட் பண்ணணுமோ, அதுக்கு என்ன குக் பண்ணணுமோ அது மட்டும்தான் நான் இன்புட்டில் போட போனேன். ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே நம்ம ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் பேம்பு ஃபார்ம்லேருந்து வந்துடும். ஸோ அதுதான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஓகேவா? இந்த இடத்துல வேறு க்ரீப்பர் ஸ்பான் ஆகிட்டாங்க. இந்த மழை பெஞ்சாலே இதாங்க தொலை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணேன். அப்படி இருந்தாலுமே க்ரீப்பர் ஸ்பான் ஆகி வெடிச்சிடாதா, கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன்டா. வீடியோலாம் வந்து கரப்ட் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு, அது இதுன்னு பண்ணி ஏதோ வந்து கடைசியில் கிடச்ச கிளிப்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கேன்டா. தொலைஞ்சிடாதடா அப்பாடி. ஆமாங்க, க்ரீப்பர் ஃபார்ம் வேணும். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்டர் ட்ராகன் டிஃபீட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். பாய் காய்ஸ், பாய்.